இந்த நாள் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது தானமும் தர்மமும் செய்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், அன்னதானம் தானங்களிலே மிக உயர்ந்த தானம். கோடை காலத்தில் இந்த திருவிழா வருது அப்படிங்கிறதுனால அதற்கு குளிர்ந்த பொருட்களாக தானம் செய்யலாம். நீர்மோர், பானகம், விசிறி இது போல தானம் செய்வது இந்த நாளில் சிறப்புக்குரியது. கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். அப்படி செய்தால் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்றார். சுடுவாய் நெடுவேதனை, நெடிய கால வேதனை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருக்கிறேங்க, நான் 15 வருஷமா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருவரினுடைய வேதனைகளையும் கேட்கிற போது அது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நெடிய கால வேதனையாக இருக்குது இல்லையா? நெடுவேதனை தூள்படவே முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான அருள் கிடைத்து விட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி மறைந்து போகும் அப்படிங்கறத சொல்றார் பாருங்க. துகள் துகளாக சிதறி போய்விடும். தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அப்படிங்கிறார். நம்முடைய தீவினைகள் அனைத்தையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பலனை பெற்றுத்தரக்கூடியது முருக வழிபாடு. அந்த முருக வழிபாட்டில் சிறப்புக்குரிய வழிபாடாக நமக்கு வந்திருக்கக்கூடியது தான் இந்த வைகாசி விசாக வழிபாடு.